ரீசென்ட் டைமா நடக்கிற நெறைய விஷயங்கள் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ட டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ அந்த ஒரு எலக்ட்ரிக் செக்மெண்ட் சைட்ல மூவ் பண்ணிட்டு இருக்கு. சொல்லப்போனா இது ரியலி ஒரு நல்ல விஷயம் தான். எலக்ட்ரிக் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு நெறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நமக்கும் பெனிஃபிட், அது இல்லாம என்வைரன்மென்ட்டுக்கும் பெனிஃபிட். அதனால நிச்சயமா ஈவின்றது வரவேற்கத்தக்கது தான். பட் ஃபர்ஸ்ட்லாம் என்ன பார்த்தோம்னா, ஈவில வந்து நெறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், வெடிக்கிறது, எரியுதுன்ற மாரிலாம் இருந்துச்சு. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல இருந்த எல்லா ப்ராப்ளத்தையும் ரிஃபைன் பண்ணி நல்ல வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இப்போ நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல நிறையவே இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம டாப் 5 பெஸ்ட் ஸ்போர்ட்டி லுக்கிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸோட ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதனால வீடியோக்குள்ள பார்த்து நடிச்சு கேட்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் அப்படி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு ஸ்கூட்டர் எய்தர் 450X ஆவாங்க. சொல்லப்போனால் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு ப்ராப்பராக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள் அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான். அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. இது யூஸ் பண்ணிக்க பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கு 3.7 கிலோவாட்லேருந்து 2.9 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன்ஸ் வரைக்கும் இருக்குது. ஃபிக்ஸட் பேட்டரி மட்டும்தான். சார்ஜிங் டைம் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 4.5 மணி நேரத்துலேருந்து 5.75 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்குது. இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 26 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதுனால ரியலி நல்ல ஒரு பவர்ன்றது இருக்குது. 0 to 40 3.3 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுதுங்க. இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு பார்க்க நல்ல ஸ்போர்ட்டியராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. ரைடிங் ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு 126 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதிகபட்சமாக போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. லோயஸ்ட் பேட்டரி ரேஞ்ச் வரங்கின்றப்ப 161 கிலோமீட்டர் வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,57,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,85,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் சிம்பிள் எனர்ஜி 1 எஸ் ஜென் 2 மாடல். இந்த ஒரு ஸ்கூட்டர் மாரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் ஆப்ஷனோட தான் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு 3.7 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் பேட்டரி தான். சார்ஜிங் டைமு உங்களுக்கு 5 மணி நேரம் 54 நிமிடங்கள் கிட்ட எடுத்துக்குது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 90 கிலோமீட்டர் பவர் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. நியூட்டன் மீட்டர் டார்க்லாம் 52 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு பிக்கப்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்கும். 0 to 40லாம் வெறுமே 3 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. பார்த்த 8 விட நிச்சயமாக இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பவர்மே கூட. ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கும் 190 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ரேஞ்ச்லேயும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டி அரௌண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,54,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி ப்ரைஸிங்லையும் ஒரு டீசெண்டான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட எக்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லணும்னா நிச்சயமாக இந்த டிவிஎஸோட என்டார்க்கு பிடிச்சவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டரும் பிடிக்கும். அதோடைய ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷன் மாதிரியான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த ஒரு வெஹிக்கிள். சொல்லப்போனால் அதை முடியும் இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டர் ஸ்பெக் நிறையாவே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு யூனிக் டிசைன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குன்றது. பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கு 4.4 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டைப் தான். சார்ஜிங் டைமு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் எல்லாம் நோட் பண்ணிங்க, இதில் சொல்கிற சார்ஜிங் டைம் எல்லாமே நார்மல் சார்ஜிங் தான். இதில் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. அது போகிறப்ப இன்னும் கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 105 கிலோமீட்டர் பவர் வரைக்கும் ரீச் பண்ணிடுமா சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ரியலி நல்லாவே இருக்குது. 0 to 40லாம் வெறுமா 2.5 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்சிலரேஷன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. ரைடிங் ரேஞ்சு 140 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க பர் சார்ஜுக்கு. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு 12 டிஸ்க் பிரேக்கு வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,78,000 கிட்ட வரைக்கும் வருது. அதெல்லாம் இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் சிம்பிள் 1. என்னப்பா முதல் தானே அதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எஸ் மாடலு. இது வந்து சிம்பிள் 1 ஜென் 2 வெறும் மாடல். இது பார்த்தோம்னா வச்சிங்கன்னா அதை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. என்ன ரீசன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதில் வந்து உங்களுக்கு பேட்டரி ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஸ்ப்ளிட் டைப் பேட்டரி வரும். ஒன்று வந்து வெஹிக்கிளோடைய ஃபிக்ஸட் ஆகும், ஒன்று வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணுற மாதிரி வரும். 1.3 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணி எடுக்கலாம். 3.7 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன்ன்றது வெஹிக்கிளோடய இருக்கும்.
ஆக மொத்தத்தில் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 4 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் 4.5 ஆர் சம்திங் அந்த ஒரு ரேஞ்சு கிட்ட உங்களுக்கு பேட்டரி கிட்ட வரும். சார்ஜிங் டைம்னு பார்த்தோன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கும். நார்மல் சார்ஜரில் போகிறீங்கப்போ 0 to 100 உங்களுக்கு டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க 90லேருந்து 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. வெளியே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு 160cc வெஹிக்கிளுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்த அளவுக்கு 52லேருந்து 72 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றப்போ உங்களுக்கு பவர்லையும் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. 0 to 40லாம் வெறுமே 3.3 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. ரைடிங் ரேஞ்சு 265 km வரைக்கும் ரீச் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. 2 பேட்டரியும் ஃபுல் சார்ஜ் இருந்தால் 260 km போகுது. அப்படின்றப்ப நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சு இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அதிக ரேஞ்ச் தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டரு சிம்பிள் ஒன் தான். அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒரு யூனிக்கான ஒரு வெஹிக்கிள், அதுவும் அப்கமிங் வெஹிக்கிள், அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் பற்றி பார்ப்போம். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் மட்டும்தான், சிபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ், ஏபிஎஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நிச்சயமாகவே. அதுக்கு ஏபிஎஸ் பண்ணியிருக்கலாம், பட் சிபிஎஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஆன் ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,74,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,85,000 கிட்ட வரைக்கும். ப்ரைஸிங் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹைக்கு தான், பட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள், அதான் அந்த பேட்டரிலாம் எக்ஸ்ட்ரா வருன்றதுனால ப்ரைஸிங் ஓகேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் அல்ட்ரா வயலட்டோடைய டெசராக்ட். என்னப்பா பேரே மாசாக இருக்கே, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூட்டர்னு பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு மாசான ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்பில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக ஒரு யூனிக்கான ஒரு ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. பேட்டரி வைஸ் பொறுத்தளவுக்கு 3.5 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன். அது இல்லாமல் அல்ட்ரா வயலட்ன்றது தெரியும், ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்போர்ட்டியரான வெஹிக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட். இல்லாமல் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸை நிறையவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடு 125 km வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. ரைடிங் ரேஞ்சு 162 km வரைக்கும் போக முடியும் மாதிரி சொல்கிறாங்க பர் சார்ஜுக்கு. இந்த வெஹிக்கிள்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டூயல் டிஸ்பிளே, ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்கன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய ஆன் ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு உங்களுக்கு சிங்கிள் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் மட்டும்தான் வெளியாகிருக்கு. சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிள் வந்து இப்போயே நீங்கள் வாங்க முடியாது. இது வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இது சொல்லப்போனால் ஒரு அப்கமிங் ஸ்கூட்டர். அதனால தான் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியல, கொஞ்சம் லிமிட்டடான டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸிங் உங்களுக்கு அதான் இப்போதைக்கு வெளியே இருக்க அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலோடைய ப்ரைஸிங் 1,52,000 கிட்ட வரைக்கும் போது. என்னை பொறுத்தளவுக்கு அல்ட்ரா வயலட் இந்த அளவுக்கு ப்ரைஸிங் கிட்டதே பெரிய விஷயம். அல்ட்ரா வயலட்டில் ஒரு வெஹிக்கிள் வருதுனாலே அதோட ப்ரைஸிங் எப்போதுமே டாப்பில் தான் இருக்கும். இந்த வெஹிக்கிள் தான் கொஞ்சம் ஏதோ மீடியம் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இதில் சொல்லியிருந்த ரேஞ்ச் அண்ட் டாப் ஸ்பீடு மோஸ்ட்லி அவங்க சொல்லியிருந்தது வந்துடும். பட் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா கம்பெனி ரிப்போர்ட்டட் ரேஞ்சு தான். இந்த கம்பெனி ரிப்போர்ட்டட் ரேஞ்ச் எல்லாருக்கும் அப்படி கம்பல்சரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். எல்லாருக்கும் கிடைக்குமான்றது கிடைக்காது. சொல்லப்போனால் நீங்கள் ஒரு சில பேர் ரஃப்பாக ஓட்டுவீங்க. எல்லாமே நம்ம ஓட்டுற என்வாய்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் ஹீட்டான சுச்சுவேஷனோ இல்லை ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்லேயே ஓட்டுறீங்களப்போ கொஞ்சம் ரேஞ்ச் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக நீங்கள் ஓட்டுற அந்த ஒரு டிரைவிங் ஸ்டைல் அண்ட் என்வாய்மெண்ட்டை பொறுத்து இதில் சொன்ன ரேஞ்சு கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.